தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஜீவ தண்ணீருள்ள நதியினால் நம்மை செழிப்பாக்குகிறார். பரிசுத்த ஆவிக்குள்ள அவர் ஜீவ தண்ணீருள்ள நதி புறப்பட்டு ஓடுகிறது. அதனால் நம்மை செழிப்பாக்குகிறார். எபிரேய மொழியில் பக்கட், சகா, ரவா என்ற 3 வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் என்றால், பக்கத் என்பது வெறுமனே அவர் பார்த்துவிட்டு செல்கிறவர் அல்ல, கனிவோடு நம்மை கவனிக்கிறார், அக்கறையுடன் தேடி வருகிறார், பொறுப்பேற்று பார்வையிடுகிறார். நீர் பாய்ச்சுதல் என்பதற்கு ஷகா என்ற அர்த்தம். அதாவது வறண்ட நிலத்தில் ஜீவ தண்ணீரை ஊற்றி அதை தாகம் தீர்த்து உயிர்ப்பிக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். ரவா, செழிப்பாக்குகிறார். மிகுதியான நிறைவையும் பலனையும் அவர் தந்து செழிப்பாக்குகிறார். ஆசீர்வாதமான மழை பொழிவதாக. ஆமென்.